வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டாக்ஹோம் நீர் பரிசை வென்ற மிக இளவயது நபர் யார்? இதற்கான ஆன்சர் காவே மதானி. இந்த ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு இது தண்ணீருக்கான நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது தண்ணீரை சிறப்பாக பாதுகாக்கிறதுக்கான ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அதற்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த விருதை வழங்குவாங்க. இப்போ இதை காவே மதானி அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகத்தின் நீர், சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்திற்கான நிறுவனம் அமைப்புடைய இயக்குனர் தான் இவர். இங்கிலீஷில் இந்த அமைப்புடைய பேர் யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஃபார் வாட்டர், என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது தான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த விருதை பெற மிக இளவயது நபர் இவர் தான். இவருக்கு 44 வயது ஆகுது. அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் கௌரவ பட்டம் தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திரசேகரன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த டாடா குழுமத்துடைய தலைவரான சந்திரசேகரன் அவருக்கு பிரிட்டன் நாட்டுடைய விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருதுடைய பேர் என்ன அப்படின்னா, நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிறது தான். எதற்காக இவருக்கு இதை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்க வர்த்தக உறவை மேம்படுத்துறதுக்கு உதவியதற்கு இந்த விருது அவருக்கு வழங்கியிருக்காங்க. இதை பிரிட்டனுடைய மன்னர் சார்லஸ் சார்பில் பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதர் அவருக்கு வழங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் தகவல்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, சாப்சார் குட் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா? இதற்கான ஆன்சர் மிசோரம். சாப்சார் குட் இது மிசோரத்துடைய பெரிய மற்றும் பழமையான வசந்த கால திருவிழா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஜூம் அப்படிங்கிற விவசாய முறையோடு தொடர்புடையது. இப்போது அந்த மிசோரமில் இருக்கிற ஒரு பழங்குடியின மக்கள் காடுகளை அழித்து விவசாயத்திற்கு அதை தயார் பண்ணுவாங்க. இது ஒரு கடினமான வேலை தானே. அதுக்கப்புறம் அவங்க இளைப்பாடுற டைமில் கொண்டாடுற விழா தான் இந்த சாப்சார் குட் அப்படிங்கிறது. இதில் மூங்கில் நடனம் ரொம்ப பிரபலமானது. நம்ம கூட திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு நடனம். இதை செராவ் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், SSC எக்ஸாம்ல எல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, செராவ் டான்ஸ் அது எந்த திருவிழா கூட தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. சாப்சார் குட் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, சர்ஹூல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, சர்ஹூல் இது ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுற திருவிழா. இந்த சர்ஹூலுடைய பொருள் என்ன அப்படின்னா, சால் மரங்களின் வழிபாடு அப்படிங்கிறது தான். இந்த சால் மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை அங்கே கிராம தேவதையாக, அதாவது கிராம தேவதையான சர்ணாமா அப்படிங்கிறவங்க வசிக்கிற இடமாக நம்பப்படுது. அப்போது அந்த மரத்தை சுற்றி தான் அந்த திருவிழாவே நடைபெறும். இது ஜார்க்கண்டில் மட்டும் இல்லாமல் ஒடிசா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர் இந்த மாதிரி அதை சுற்றி இருக்கிற மாநிலங்களையும் பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுது. அடுத்தது, லிப்புலேக் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரகண்ட். உத்தரகண்டில் தான் இந்த லிப்புலேக் கணவாய் இருக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். உத்தரகண்டில் பித்தோகர்க் மாவட்டத்தில் தான் இது இருக்குது. இந்தியா மற்றும் சீனா இடையில் இந்த லிப்புலேக் கணவாய் வழியாக வர்த்தகம் மறுபடியும் தொடங்க போகிறாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு ஜூன் மாதம் இதை மீண்டுமே தொடங்க போகிறாங்க. 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்டனால அந்த இடத்த மூடி வைத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியா சீனாவுக்கு இடையில் இருக்கிற எல்லை பிரச்சனை காரணமாகவும் அந்த இடத்த கொஞ்சம் நாட்களுக்கு மூடி வைத்திருந்தாங்க. இப்போது 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை திறக்க போகிறாங்க ஜூன் மாதம். அப்போ இதன் மூலமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்க வர்த்தகம் ரொம்ப ஈஸியாக அதன் வழியாக போக முடியும். அடுத்தது, இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி 2026 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி, முதல்ல ஸ்குவாஷ் போட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பந்தை அவங்க சுவரில் அடுக்கி விடுவாங்க. அந்த சுவத்திலிருந்து அடித்து பட்ட திருப்பி வரும். அப்போ திருப்பியும் அதை அடிப்பாங்க. இந்த மாதிரி பட்டது தான் ஸ்குவாஷ் அப்படிங்கிற போட்டி.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் இது நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது அபய் சிங் அப்படிங்கிறவர். மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றது அனாகத் சிங் அப்படிங்கிறவங்க. ஓகே, அடுத்தது முக்கிய தினங்கள். உலக காசநோய் தினம், இது மார்ச் 24ஆம் தேதி. வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே, இதை டிபி டே அப்படின்னு சொல்லுவாங்க. டிபி அப்படின்னா டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி அப்படிங்கிறது. ஆமாம், நம்மளால் இந்த டிபி வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. காசநோயை உருவாக்குற பாக்டீரியா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது தான். இதை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கோச். அதை இவர் வந்து உலகத்திற்கு வெளியிட்டது எப்படின்னா 1882 ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி. அந்த தினத்தை தான் நம்ம வந்து உலக காசநோய் தினம் அப்படின்ற மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது, இந்தியாவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டாக போன ஆண்டு 2025 நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காசநோய் இல்லாத தமிழகம், இதற்கான இலக்கு ஆண்டும் போன ஆண்டு தான். இது நம்ம முக்கியமாக காசநோய் தொடர்பாக மத்திய அரசுடைய திட்டங்களில் தெரிஞ்சுக்க வேண்டிய திட்டம் வந்து நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற திட்டம். இது 2022 ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா காசநோயாளிகளை தத்தெடுக்கிற திட்டம். தத்தெடுக்கிறது அப்படின்னா அவங்கள வீட்டில் கொண்டு வச்சு வளர்க்குறதும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு காசநோயாளிக்கான எல்லா தேவைக்கான காசையும் ஒருத்தர் கொடுக்கறது தான் தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது நிக்ஷய் போஷான் யோஜனா அப்படிங்கிறது. இது 2018 ஆண்டு இருக்கிற திட்டம், அப்போவே தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா காசநோயாளிகளுடைய ஊட்டச்சத்து தேவைக்காக மத்திய அரசு அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் வழங்கும். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். ஸ்டாக்ஹோம் நீர் பரிசை வென்ற மிக இளவயது நபர் யார்? இதற்கான ஆன்சர் காவே மதானி. அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் கௌரவ பட்டம் தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திரசேகரன். அடுத்தது, சாப்சார் குட் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் திருவிழா? இதற்கான ஆன்சர் மிசோரம். அடுத்தது, சர்ஹுல் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். அடுத்தது, லிப்லேக் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். அடுத்தது, இந்தியன் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி 2026 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மும்பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சி எந்தெந்த பகுதிகளில் நடைபெற்றது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே நம்ம எக்ஸாமில் வந்து பழங்குடியினர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது சம்மந்தமான கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். காசி கிளர்ச்சி இது 1829 ஜாண்டியா மற்றும் காரோ மலைப்பகுதிகளில் நடைபெற்றது. அப்புறம் கோல்களின் கிளர்ச்சி இது 1830களில் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது, கோண்டுகளின் கிளர்ச்சி இது 1846 வங்காளம், மத்திய மாகாணம் மற்றும் சென்னையில் மலை பிரதேசங்களில் நடைபெற்றது. அடுத்ததாக சாந்தல் புரட்சி 1855-56 அந்த டைமில் கிழக்கு இந்தியாவில் இது நடைபெற்றது. ஓகே, இதில் வந்து நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ மகேந்திரகிரி, ஆப்ஷன் பி ஸ்ரீஹரிகோட்டா, ஆப்ஷன் சி போர்ட் பிளேயர், ஆப்ஷன் டி ஆலுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து நம்ம ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்திற்கு முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.